நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா பிருந்தா வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய் தான் பயங்கரமான ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணி விட்டாங்க. கடைசியில பார்த்தா நம்ம மாறன் வந்து களத்துல இறங்கி விஜய் வந்து காப்பாத்துற மாரி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. சாமியார் வந்து நம்மள வந்து இந்த தாலி நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களே, ஒரு தாலி தான் நிலைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அந்த தாலி நம்மளோட தாலியா தான் இருக்கணும். கார்த்தி மாமாவுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது நானாக தான் இருக்கணும். அந்த பிருந்தா இருக்கக்கூடாது. அந்த பிருந்தா வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அவளை தான் வந்து கார்த்தி மாமா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரியிறாரு. அவள் இல்லாமல் பண்ணிட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் பிருந்தா கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஒரு வேலை இருக்குது, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் வந்து ரவுடிங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வந்து போகிறாங்க, விஜய் வந்து போகிறாங்க. போய் பிருந்தாவோட ஃபோட்டோவை காட்டிட்டு, நீங்கள் கதையை முடிக்க வேண்டியவ இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் எப்படி முடிக்கிறது, என்ன பண்ணணும், பிளானை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் பிளான் என்ன பண்ணலாம், இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் யாராவது கடத்தி கொண்டு போய் தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால் வந்து அவளை இந்த வீட்டிலேயே வந்து ஏதாவது வந்து இயற்கையாக அவளோட கதை முடிகிற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா மேலே வந்து வாட்டர் டேங்க் கட்டி வச்சுருக்காங்களே அதை பார்க்காங்க. அதை பார்த்த உடனேயுமே வந்து ஏய் அவளை தூக்கிட்டு வந்து இந்த வாட்டர் டேங்க்குள்ளே போட்டுருங்க, அதுக்கடுத்து தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவளோட கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ரவுடியெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து எப்படா வருவாங்க நம்ம இவங்க பிருந்தா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா பிருந்தா அந்த பக்கம் மொட்டை மாடிக்கு வந்து மெதுவாக வர்ற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு அவங்க வந்து அந்த இது இருக்குல்ல, அதாவது மயக்க மருந்து தடவின கர்ச்சீப் இருக்குல்ல, அதை வந்து அவங்களோட ஃபேஸில் வச்சிடுறாங்க. வச்ச உடனே மயங்கிடுறாங்க. உடனே விஜய் வந்து அங்கிட்டிருந்து பார்த்துட்டு வேகமாக ஓடியாந்துடுறாங்க. தூக்கு தூக்கு உடனே தூக்கி கொண்டு போய் அந்த வாட்டர் டேங்க்குள்ளே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தூக்கி கொண்டு போய் டேங்க்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா டேங்க்குள்ளே வந்து தண்ணி இல்லை, தண்ணி வந்து எம்டியாக தான் இருக்குது. உடனே நம்ம விஜய் இருக்காங்கல்ல, விஜய் வந்து வெளியில் வந்துட்டு அந்த டேங்கில் வந்து தண்ணியை திறந்து விட்டுறாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் பிருந்தா பிருந்தான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் பிருந்தாவை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லையே நான் பார்க்கலையேடி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. அடுத்து கார்த்திகிட்ட எல்லாத்துட்டையுமே போய் விசாரிக்காங்க. பிருந்தாவை பார்த்தீங்களான்னு சொன்னோடனே யாருமே வந்து நைட்டு தான் பார்த்தோம், அதுக்கடுத்து ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னது ஆளை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்து என்னம்மா வீரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே பிருந்தாவை காணுமாம்மா, பிருந்தா எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது பிருந்தா காணுமா, வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போக வாய்ப்பு கிடையாது, வீட்டுக்குள்ளே தான்மா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன், வீட்டுக்குள்ளே வந்து ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம மாறன் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. யாரோ வந்து பிருந்தாவை கடத்திட்டு போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடத்திட்டு போக வாய்ப்பு இல்லையே, ஏன்னா வீட்டுக்குள்ளே தானே இருந்தா, வீட்டுக்குள்ளே வந்து கடத்திட்டு போனால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா சொன்னோடனே அப்போனா எங்கே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவருக்கு வந்து நம்ம விஜய் மேலே வந்து சந்தேகம் வந்துடுது. ஏய் நீ தானடி பிருந்தாவை ஏதோ பண்ண, ஒழுங்காக சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க, மாமா என்ன மாமா எதுக்கு எடுத்தாலும் என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், நான் எல்லாம் ஒன்றும் பண்ணலை, பிருந்தாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உயிரோடையே உன்னை விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு கத்துற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, டேய் டேய் அமைதியாடுறா, எதுக்குடா இப்போ கத்திக்கிட்டு இருக்க, இருடா பிருந்தா இங்கே தான் எங்கேயா இருப்பா தேடுவோண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா பிருந்தாவுக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி வந்து நிரம்ப ஆரம்பிச்சிருது. இங்கிட்டு வீட்டில் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா போய் எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா வந்து அங்கே மயங்கி போய் அப்படியே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா விஜய் வந்து இந்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தேடுங்க தேடுங்க, நீங்கள் தேடி கடைசியில் வந்து பிருந்தாவை கண்டுபிடிக்கும் போது அவளோட உயிர் அவகிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மாறன் போய் ஒரு இடத்துல வந்து தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து எட்டி பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.